எல்லா விஷயங்கள்லையும் தேவையில்லாத பகுதின்னு ஒன்று இருக்கும், எல்லாம் இருக்கும். பலாப்பழத்தை அப்படியே யாராவது திங்க முடியுமா? முடியாது. அறுத்து அதில் இருக்க அந்த சடை கடையெல்லாம் ஒதுக்கி அந்த சொலையை எடுத்து, சொலையிலேருந்து உள்ளே இருக்க விதையை எடுத்து, அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்கும், அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். மிச்சம் பூரா வேஸ்ட்டு தான். தேங்காய் அதில் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்றோமா? இல்லை. வாழைப்பழத்தில் கூட தோலை தூக்கி போட்டு தான் சாப்பிட்றோம். அவ்வளவு ஆசையாக கருவேப்பிலையை வாங்கி கொண்டு வந்து ரசத்தில் தாளிக்க போட்டு ரசம் ஊற்றணுன்னு முதல்ல அள்ளி வெளியே வைக்கிறது எதுன்னா கருவேப்பிலை தான். எல்லாத்துலேயும் தேவையில்லாத பொருள்னு ஒன்று இருக்கும். அதுக்காக அந்த பொருள்களை நம்ம விலக்கிட்டு வாழ்கிறது கிடையாது. வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லாமல் போயிடுச்சுங்கிறதுக்காக அதை விலக்கி வைத்து வாழ்கின்ற கலாச்சாரமாக போயிடுச்சு இன்னைக்கு. சின்ன வயசுலேருந்து பாசமும் நேசமும் கொடுத்து கொண்டிருந்த தாயும் தந்தையும் திடீரென்று வயசானோன்னே அவங்களுக்கு ஞாபகம் மறதி வந்துடும். அவங்களுக்கு திடீர்னு எங்கிட்டாவது நடந்து போயிடுவாங்க, காணா போயிடுவாங்க, பாத்ரூமில் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் வந்துடுவாங்க, அல்லது சாப்பிட்ட பிளேட்டை கீழே தள்ளி விட்டுருவாங்க. இப்படி ஒரு 10 செயல் நடந்த உடனே தன்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையை கூசாமல் ஒரு வார்த்தையை சொல்லிடுறான், இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு செத்துறலாம் நீ அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த அப்பா பிறந்தபோது ஏற்பட்ட மகிழ்ச்சி அப்படியே அவருக்கு கொட்டி கவுத்த மாதிரி ஒரு வேதனை அடைகிறார். அதனால் நல்ல வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். திருவாரூரில் பேசுகிறான், எப்படிப்பட்ட ஊர் அப்பா. சிலர் அரசியல் தலைவர்களாக இருப்பார்கள், நல்ல பேச்சாளர்களாக இருக்க மாட்டார்கள். சிலர் பேச்சாளராகவும் அரசியல் தலைவராகவும் இருப்பாங்க, நல்ல எழுத்தாளர்களாக இருக்க மாட்டார்கள். சில பேர் எழுத்தாளர், பேச்சாளர், அரசியல் தலைவராக இருப்பாங்க. கவிஞர்கள்னால் என்னன்னு தெரியாது, ஆனால் கவிதை எழுத, பேச, எழுத, நடிக்க, அரசியல் கட்சியை நடத்த, வழி நடத்த எத்தனை முகங்கள் ஒரு தலைவனுக்கு அப்படின்னா அது இந்த திருவாரூரில் பிறந்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் தான். அதுவும் 1957 தொடங்கி தொடர்ந்து இந்திய வரலாற்றிலேயே சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தலைவர் யாருன்னா அவரும் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அது இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற ஒரு தலைவர். நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பவர்கள் தொழிலாளர்களா, அரசியல்வாதிகளா, ஆன்மீகவாதிகளா? ஐயா, நீங்கள் பட்டியலிட்டு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா தொழிலாளிகளுக்கு அவர்கள் வேலை செய்கிற இடம் மட்டும்தான் எல்லை, அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் ஆட்சி செய்கிற மாவட்டமோ மாநிலமோ அந்த நாடு மட்டும்தான் எல்லை. ஆனால் எங்களுடைய ஆன்மீகவாதிகளுக்கு இந்த உலகம் இல்லைங்க, அந்த வானமே தான் எல்லை. அதனால்தான் சமுதாயம் ஏற்றமடைய வேண்டும் என்றால் எங்கள் ஆன்மீகவாதிகள் வேண்டும்னு பேச வந்திருக்கேன். ஐயா, யார் ஆன்மீகவாதி? யார் ஆன்மீகவாதி? கடவுளை தேடி செல்பவன் ஆன்மீகவாதி அல்ல, கடவுளே தேடி வரும்படி வாழ்பவன் தான் இந்த உலகத்தில் ஆன்மீகவாதி. ஐயா, உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏபிஜே அப்துல் கலாம் யாரு? முன்னாள் குடியரசுத் தலைவர். சரிங்க ஐயா, பேசுபவர்கள் அனைவரும் சொன்னார்கள், ஒரு விஞ்ஞானி என்ற அடிப்படையில் வைத்தால் அவர் ஒரு தொழிலாளி, இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் என்ற பட்டியலில் வைத்தால் அவர் ஒரு அரசியல்வாதி. ஆனா நான் சொல்றேன், ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு ஆன்மீகவாதி. தன் கால்களை இழந்து வாடுகிற பிஞ்சு குழந்தைகளை பார்த்த பொழுது நாமெல்லாம் விஞ்ஞானியாக இருந்து என்னடா கிடைத்தோம் என்ற கேள்வி அவரை கேட்டுக்கொண்டாராம். அதன் விளைவுதான் செயற்கை கால் தயாரித்து அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு பொருத்தி அழகு பார்த்தார். இந்துக்களின் புனித பூமியாக இருப்பவை இந்தியர்களின் புனித பூமியாக மாற்றி அமைத்த எங்களுடைய ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரிடம் ஒரு முறை கேட்ட பொழுது, விண்ணிற்கு செயற்கைக்கோள் அனுப்பியது எனக்கு பெருமை இல்லை, விண்ணிற்கு செயற்கைக்கோள் அனுப்பியது எனக்கு பெருமை இல்லை, என் பிஞ்சு குழந்தைகளுக்கு செயற்கை கால் கொடுத்ததுதான் பெருமைன்னு சொன்னாரே. அத்தகைய ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு ஆன்மீகவாதி. அவரை போன்ற ஆன்மீகவாதிகள் தான் இந்த சமுதாயத்தை ஏற்றமடைய செய்ய முடியும் சொல்றேன். ஐயா, நான் காவியை கட்டிக்கொண்டு காட்டு மிராண்டிகளாக வாடுகின்ற சாமியார்களை பற்றி பேச வரவில்லை. மேல் ஜாதி மக்களுக்கும் கீழ் ஜாதி மக்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது கீழ் ஜாதி மக்களான மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களினுடைய மீனவ தொழிலாளிகளினுடைய அந்த மீன்களை வாங்க யாரும் முற்படலைங்க. அன்னைக்கு
கதர் வேட்டி கட்டிக்கிட்டு இருந்த அரசியல்வாதி அன்னைக்கு வந்து உதவல. தான் காவி வேட்டி கட்டியிருந்தாலும் கூட அந்த வேட்டியையும் மடித்து கட்டி கொண்டு அந்த மீன்களை எல்லாம் ஏலம் எடுத்து தெரு தெருவாய் கூவி 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 விற்றாரே. புலால் மறுத்தல் என்பதையே தன் முற்றிலும் கொள்கையாக வைத்திருந்த மிகப்பெரிய மகான் குன்றக்குடி அடிகளார்ங்கிற ஒன்று ஆன்மீகவாதி அன்னைக்கு வீதி வீதியாக மீன் விற்றார்னா அவரை போன்ற ஆன்மீகவாதிகள் தான் இந்த சமுதாயத்தை ஏற்றமடைய செய்ய முடியும் சொல்றேன். பாப்பாக்கெல்லாம் அரசியல்வாதிகள் மிக அழகாக பேசுனீங்க. நீங்க கூட சொன்னீங்க சென்னை விமான நிலையத்திற்கு பெயர் காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம், அறிஞர் அண்ணா பன்னாட்டு விமான நிலையம்னு. ஆனா அரசியல்வாதிகள் என்னங்க சாதிச்சீங்க? 2 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு பலகையிலிருந்து தமிழ் மொழி நீக்கப்பட்டிருக்கு விமான நிலையங்களில்னா இதுதான் அரசியல்வாதிகளின் சாதனை. ஐயா, சிவகங்கை மாவட்டத்தை மருது சகோதரர்கள் ஆட்சி செய்த காலம் அங்கு இருக்கக்கூடிய காளையர் கோவிலை பிரிட்டிஷ் அரசாங்கம் இடிக்க முற்படுகிறது. அப்பொழுது காளையர் கோவில் இருக்கும் இடத்தை ஆட்சி செய்கிற சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கத்தினை எதிர்த்து போராடினார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்தினிடம் எதிர்த்து நின்று என்ன தெரியுங்களா சொன்னார்கள்? எங்களுடைய தலை போனாலும் பரவாயில்லை, தெய்வத்தினுடைய சிலை போக நாங்கள் விடமாட்டோம்னு சொன்னாங்களே மருது சகோதரர்கள். அத்தகைய ஆன்மீகவாதிகள் தான் இந்த சமுதாயத்தை ஏற்றமடைய செய்ய முடியும் சொல்றேன். ஐயா, உலகத்திலேயே புனிதமான உறவு தாயினுடைய உறவு. கமலபதி நாச்சியார்னு ஒரு பெண் பிரசவிக்க போகும் நேரம் எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஒரு சில நாழிகைக்கு பிறகு உங்கள் குழந்தை பிறந்தால் நன்றாக இருக்கும், இல்லையென்றால் உங்கள் குழந்தை கொடிய அரசனாக மாறிவிடுவான்னு சொல்றாங்க. அந்த தாய் தன்னை தானே வருத்தி கொண்டு தன்னை தானே தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு கொண்டு ஒரு சில நாழிகைக்கு பிறகு தன் குழந்தையை பிரசவிக்கிறாள். அன்று தாய் இறந்து விடுகிறாள். ஆனால் அந்த குழந்தை கோச்செங்கன் என்று அடையாளப்படுத்தப்பட்டு இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினான்னா, இப்படி அந்த குழந்தையை பிரசவிப்பதற்காக கடவுளாகவே மாறிய அந்த தாயின் வழி நின்ற அந்த குழந்தை, இது அல்லவா ஆன்மீகம்? இத்தகைய ஆன்மீகவாதிகள் தான் இந்த சமுதாயத்தை ஏற்றமடைய செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நாட்டில் தொழிலாளர்கள் நம்ம எப்படி இருப்போம் தெரியுங்களா? காற்றில்லாத பலூன் போல, நீர் இல்லாத நிலம் போல, உயிர் இல்லாத உடல் போல இருப்பையா. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் சமையல் செய்ய என் தொழிலாளி வேணும், சலவ தொழில் செய்ய என் தொழிலாளி வேணும், முடிவெட்ட என் தொழிலாளி வேணும், கார் ஓட்ட என் தொழிலாளி வேணும், துப்புரவு தொழில் செய்ய என் தொழிலாளி வேணும், கட்டடம் கட்ட என் தொழிலாளி வேணும். அது ஏங்க பந்தக்கால் நட்டு பள்ளம் வெட்டி பாடை கட்டி பல்லக்கு தூக்குற வரைக்கும் என் தொழிலாளி உனக்கு வேணும் சமுதாயத்துக்கு. இந்த சமுதாயோட வளர்ச்சிக்கு என் தொழிலாளி எந்த வகையில் துணை புரியலும் பேச வந்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல ஐயா. ஐயா, இங்கே பேச வந்திருக்கிற எல்லாருமே ஆன்மீகவாதின்னு பேச வந்திருக்காங்க பாருங்க. அவங்க ஆன்மீகவாதிகளா இல்லை ஆன்மீகவாதி பிள்ளைகளா எனக்கு தெரியாது. அரசியல்வாதின்னு பேச வந்திருக்காங்க பாருங்க. இவங்க அரசியல்வாதிகளா இல்லை அரசியல்வாதி பிள்ளைகளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தொழிலாளின்னு பேச வந்தவங்க பாரு, நான் ஒரு துப்புரவு தொழிலாளியோட மகன் ஐயா. என் பாட்டி ஒரு துப்புரவு தொழிலாளி, என் தாத்தன் ஒரு துப்புரவு தொழிலாளி, என் அப்பா ஒரு துப்புரவு தொழிலாளி. இவங்க 3 பேர் இந்த சமுதாயத்துக்காக. ஐயா, என் பாட்டி என் தாத்தாவும் கஷ்டப்பட, நம்ம ஒரு காரு ஒரு பைக்கு நிறுத்தவே ஒரு நல்ல இடம் பார்க்குறோம். ஒரு குப்பையாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம காரு பைக்கு கூட நிறுத்த மாட்டோம். ஏன் நம்ம கிட்ட கூட போய் நிற்க மாட்டோம். ஆனால் என் பாட்டியும் தாத்தனும் அந்த குப்பையில் கை வச்சு, அந்த குப்பையில் எச்சம் இருக்கும், மழை இருக்கும், தேவையில்லாத கழிவுகள் இருக்கும், அது அனைத்தையும் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணம் கூட இல்லாத அதில் கை வச்சு அல்றாம மாதிரி என் தாத்தன் பாட்டி அவன் இந்த நாட்டை முன்னேற்றுவானா? இல்லை சொகுசு வாழ்க்கை வாழற இந்த அரசியல்வாதி ஆன்மீகவாதி இந்த நாட்டை முன்னேற்றுவாங்களா? எனக்கு இது கொஞ்சம் கூட புரியலையா. எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அவங்களுக்கு 5 மணிக்கு தான் பேர், அதாவது அட்டனன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு நகராட்சியில் துப்புரவு தொழிலாளர் வேலை செஞ்சாங்க. காலையில் 5 மணிக்கு தான் அவங்க வருகை பதிவு எடுப்பாங்க. ஆனால் என் தாத்தாவும் பாட்டியும் நடு இரவு ஜாமத்தில் 2 மணிக்கே உட்காந்துருப்பாங்க. ஏன் காரணம், அவங்களுக்கு இன்ன வரைக்கும் மணி கூட பார்க்க தெரியாது. அவங்களோட கணக்கு என்னன்னா, பொழுது போனால் வீடு வரணும், தூங்கி எழுந்தா வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டுயா கூட வேலை செய்கிற சக தொழிலாளி கிண்டல் பண்ணிக்கிறாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும். என்னப்பா 2 மணிக்கெலாம் வேலைக்கு வந்துட்டேன்னு. ஏன் அவங்க கிண்டல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு சரியாக மணி கூட பார்க்க தெரியாது. இப்படி நேரங்காலம் பார்க்காம உழைக்கிற அந்த துப்புரவு தொழில் அந்த நாட்டை முன்னேற்றுவானா? இல்லை போட கோபுரம் மாடம் வாழிக்கணும் வாழ நீங்கள் அந்த நாட்டை முன்னேற்றுவீங்களா? ஐயா, அரசியல்வாதிகளுக்கு என்ன தினம் இருக்கா?
அரசியல்வாதிகளுக்குன்னு தினம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு 365 நாளும் அவங்க தினம்தான். ஆன்மீகவாதிகளுக்கு தினம் இருக்கா? இல்லை, அப்படி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் கிடையாது. உழைச்சி ஓடா போற என் தொழிலாளருக்கு மே 1 தொழிலாளர் தினம் இருக்கு ஐயா. எதுக்கு அந்த தினம் கூடனா, அட படுபாவி இவ்வளோ நாள் உழைச்சி ஓடா போறே, அன்னைக்குன்னா ஓய்வு எடுறான்னு. ஆனால் அன்னைக்கு கூட ஓய்வு இல்லாமல் உழைக்கிறான் என் தொழிலாளி. காரணம், அன்னைக்கும் வேலைக்கு போனாதான் அவனுக்கு ஒரு வேளை கஞ்சி. அப்படி உழைக்கிற என் தொழிலாளி இந்த நாட்டை முன்னேற்றுவானா? ஐயா, ஸ்விஸ் பேங்க்ல யாராருக்கு ஐயா அக்கௌண்ட் இருக்கும்? இது எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நீ? நான் பாட்டுக்கு யாரையாவது சொல்ல, இப்போ இவன் தான் வாங்கி போட்டிருக்கான்ட்டு என்னையும் வண்டியில் ஏற்றிடுவாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை ஐயா, ஏதோ பேப்பரில் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 82 பேர். ஐயா, ஸ்விஸ் பேங்க்ல அரசியல்வாதி அக்கௌண்ட் இருக்குது, ஆன்மீகவாதி அக்கௌண்ட் இருக்குது. என் தொழிலாளிக்கு உள்ளூர் பேங்க்ல கூட அக்கௌண்ட் கிடையாது. இந்த நாட்டை சுரண்ட அரசியல்வாதியும் ஆன்மீகம் வந்து அந்த நாட்டை முன்னேற்றுவாங்களா? இல்லை ஐயா. ஐயா, இன்னொன்று கேட்குறேன், பினாமி பேரில் யாராருக்கு ஐயா சொத்து இருக்கும்? பினாமி சொத்துனா என்ன? நீ என்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க. சுவிஸ் வங்கியில் யாராருக்கெல்லாம் சொத்து இருக்குது, பினாமி பேரில் யாரெல்லாம் எழுதி வச்சுருக்கான்ட்டு இதெல்லாம் என்கிட்ட மேடையில் கேட்குற கேள்வி கிடையாது தம்பி. ஐயா, தலைப்பு ஒட்டி இந்த அரசியல்வாத ஆன்மீகவாதிகளும் எங்கெங்க சொத்து இருக்குன்னு சொத்து மதிப்பு தெரியாத அளவுக்கு சொத்து வச்சிருக்காங்க ஐயா. பினாமி பேரில் சொத்து ஏன் கேட்குறீங்க? சொன்னால் வெக்கக்கேடு, அந்த அளவுக்கு சொத்து இருக்குது. ஆனால் என் தொழிலாளிக்கு ஒரு குந்த குடிசை கூட இல்லை. அப்படிப்பட்ட தொழிலாளி என் சமுதாயத்தை முன்னேற்றுவானா, இல்லை நீங்கள் அரசியல்வாதிகள் முன்னேற்றுவீங்களா? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போ, சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. இப்படி தங்க உடல்களால இருந்தாலும் இன்னைக்கும் பல சாதனைகளை செஞ்சு சரித்திரத்துல இடம் பிடிச்சி எங்கள் மக்கள் மனசுல எல்லாம் நீங்காம வாழ்ந்துகிட்டு இருக்க பல நல்ல அரசியல்வாதிகளை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். ஐயா, அரசியல்னா என்னன்னு தெரியுமா ஐயா? அரசியல்னா ஒரு நாட்டு மக்கள் சமுதாயமாக வாழ்வதற்கு சில சட்டதிட்டங்களை தீட்டி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு தேவை. அதுக்கு பேர் தான் அரசியல். ஐயா, நீங்க இதை உங்க ஸ்டைல்ல சொன்னீங்க. ஒரு தலைவர் சொல்றாரு அரசியல்னா என்ன தெரியுமா ஐயா? அரசியல் ஒரு வெங்காயம்னு சொல்றாருயா. அப்படி சொன்னவர் யார் தெரியுமா? நம்ம எல்லாராலையும் தென்னாட்டு கால் மார்க்ஸ்னு அழைக்கப்படுற தந்தை பெரியார் தாயா. நீங்க கேட்கலாம், வெங்காயம்னா என்னம்மா, உரிக்க ஒன்றும் இல்லையே, அது அர்த்தமான்னு கேட்கலாம். ஆனா அது கிடையாதுயா அர்த்தம். வெங்காயம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வெங்காயம் இல்லைன்னா உனக்கு நல்ல சோறு இல்லைங்கிறது தாயா அர்த்தம். அப்படிப்பட்டது தாயா எங்க அரசியல். இன்னைக்கு ஆன்மீகத்தோட நிலைமை எப்படி தெரியுமாயா இருக்கு? நான் நினைச்சேன்னா கூட உங்களை ஆன்மீகவாதியா மாத்திடலாம் ஐயா. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்க கையில கொடுத்து ஒரு 2 உருட்ட சொன்னு வச்சுங்களேன், உங்களை ஆன்மீகவாதின்னு இந்த உலகம் ஏத்திக்கும். அதுதாயா இன்னைக்கு ஆன்மீகத்தோட நிலைமை. ஒத்த கயிறு கொடுத்து மக்களை ஏமாத்தி மொத்த சோழியும் முடிக்கிறது தாயா இன்னைக்கு ஆன்மீகத்துல இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அதே எலுமிச்சம்பழத்தை 2ஆ வெட்டி ஒரு குங்குமத்தை தடவி ஒருத்தன் வீட்டுக்குள்ள உருட்டி விட்டுருங்க, காலையில் குடும்பமே ஒன்றுமில்லாமல் போயிடும். என்ன பிரச்சனைக்கு பூரா இந்த எலும்புச்சம்பளம் தான் காரணம்ன்ட்டு. இவ்வளவு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாம் வந்து எலும்புச்சம்பளத்துலேருந்து இன்னும் மனுஷன் தப்பிக்கவே இல்லை. ஐயா, என்ன பார்த்தா எப்படியா இருக்கு? ஏம்மா, நான் நல்லா இருக்கேம்மா. ஐயா, நானும் ஒரு தொழிலாளிக்கு மகளா தான் பிறந்தேன், ஒரு தொழிலாளியோட மகளா தான் வளர்ந்தேன். ஆனா ஒரு அரசியல்வாதி போட்ட பல நல்ல திட்டத்தால தான் இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு பட்டதாரியா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட வளர்ச்சிக்கு காரணமே ஒரு அரசியல்வாதி போட்ட திட்டம் தாங்கிறப்ப இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் அவங்க தானே காரணமா இருக்க முடியும்.
தொழிலாளர்கள் சொல்லலாம், நாங்க சேத்துல காலை வச்சாதான் நீங்க சோத்துல கை வைக்க முடியும்ட்டு. அதை நான் மறுக்கல. அப்படிப்பட்ட தொழிலாளி விவசாயியோட வாழ்க்கையிலையும் ஒரு சூரியன் உதிச்சுதுன்னா அது ஒத்த கையெழுத்துல 7000 விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ண அரசியல்வாதியால மட்டும்தான் உதிச்சுது. அதை இங்க பேச வந்திருக்க யாராலையாச்சும் மறுத்து கூற முடியுமா? ஐயா, ஆன்மீகம்னா என்ன தெரியுமாயா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இது 3 இல்லாதது தாயா ஆன்மீகம். ஆனா இப்ப இருக்கிற ஆன்மீகவாதியில எத்தனை பேரையா இது 3 இல்லாம இருக்காங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேராச்சும் அதுல சொல்லிடுங்க பாப்போம். இவங்களா ஐயா சமுதாயத்தை முன்னேற்ற போறாங்க? ஐயா, இயற்கையோடு இணைந்தவர் தாயா இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை மனக்கண்ணில் காணாது ஊனக்கண் கொண்டு இயற்கையை அழித்துத்தான் இறைவனை வணங்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட இறைவனை எங்களுக்கு தேவையில்லைன்னு தாயா நாங்க சொல்றோம். ஐயா, நம்ம நாட்டு பொம்பளைங்க புருஷனை நம்புறாங்களோ இல்லையோ பூசாரியை ரொம்ப நல்லா நம்புவாங்க. ஐயா, சாமியார் என்ன பண்ணுவான்? 10 ரூபா கொடுத்தா கயிறு கொடுப்பான், 100 ரூபா கொடுத்தா சாமி கிட்ட கொண்டு போய் நம்மளை காட்டுவான், 1000 ரூபா கொடுத்தா அந்த சாமியவே நம்ம கிட்ட கொண்டு வந்து காட்டுவாயா? ஐயா, இந்த சாமியாருக்கு பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? மண் சோறு திங்கணும், விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம பொம்பளைங்க மனசார புருஷனுக்கு சோறு போட மாட்டாங்க. சாமியார் சொன்னாருன்னு மண் சோறு திம்பாங்க. அப்படி மண் சோறு தின்னா கிட்னியில் கல் வரும், விரதம் இருந்தால் அல்சர் வரும். அதெல்லாம் சரின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காமிச்சா 8 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு சொல்லுவான். அந்த நம்மளால் கட்டுறதுக்கு வசதி இல்லை, நம்ம நினைக்காம இருக்கணும்னு சொல்லி உயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தது எங்கள் அரசியல்வாதி என்பதை மறுக்க முடியுமா? ஐயா, தொழிலாளர்கள் பில்லர் மாதிரி தாங்குவாங்க எங்களை. மக்களை ஃபுல்லாக தாங்குறவங்க தொழிலாளர்கள் தான். ஐயா, நாங்கள் அரசியல்வாதிகள், நாங்கள் பேஸ்மெட்ட மாதிரியா கண்ணுக்கு தெரிய மாட்டோம், அந்த தொழிலாளர்களையும் சேர்த்து தாங்குவோம். ஐயா, தொழிலாளர்களுக்கு செய்யலைன்னு சொல்கிறாங்களே, என்ன செய்யலை? 8 மணி நேர வேலை, தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், தொழிலாளர் ஓய்வூதிய சட்டம், கூட்டுறவு நாட்டுணர்வு என்பதற்கு இணங்க கூட்டுறவு சங்கங்களை அமைச்சு சென்றது எங்கள் அரசியல்வாதிகள்ன்றதை மறக்க முடியுமா? பிற துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகலாம். அப்படி ஒரு தலைவன் உருவானது யாரு தெரியுமாயா? குடிசை வீட்டில் இருந்ததை மாடி வீடா மாற்றி குடிசை மாற்று வாரியம் தந்த அண்ணாவின் தம்பி டாக்டர் கலைஞர் ஐயா என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? இது மட்டுமா ஐயா? 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு, எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப இந்தியாவை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தியர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள், அவர்கள் இந்த நாட்டை எப்படி ஆள போகிறாங்கன்னு ஏளனமாக பேசினப்போ இந்தியாவை இந்தியர்களால் ஆள முடியும்னு அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்தாரே, அது இந்த சமூக வளர்ச்சி இல்லையா? ஐயா, இந்த ஆதார் அட்டையில் அழகா இருக்கேன்னு சொல்கிறவனை கூட நம்பிடலாம். ஐயா, இந்த ஆன்மீகவாதி பேச்சை நம்பவே முடியாதுயா. ஐயா, இந்த ஆன்மீகவாதிகள் எப்படி தெரியுமா? பக்தனா இருப்பவனையும் பித்தனா மாற்றி மூட பழக்கத்தால் மூச்சு முட்டை செய்வதுதான் ஆன்மீகம், போலி ஆன்மீகம். அதுக்கு போலி ஆன்மீகத்தை பற்றி அன்னைக்கே ஒரு கவிஞர் எழுதினார். ஜம்புலிங்கமே ஜடாதரா ஜோதிலிங்கமே ஹரோகரா, ஜம்புலிங்கமே ஜடாதரா ஜோதிலிங்கமே ஹரோகரா, பஞ்சலிங்கமே அடாபடா வாயுலிங்கமே மடாபெடா. மகனிடம் பாடம் படித்தவனே, அந்த ஓட்டல் கரியை கேட்டவனே, பிள்ளை கரியை கேட்டவனே அப்படின்ட்டு தேங்காய் சீனிவாசன் மாற்றி மாற்றி பாடுறத முத்துராமை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஜம்புலிங்கமே ஜடாதரா ஜோதிலிங்கமே அரோகரா, வாயுலிங்கமே மடாபடா, பஞ்சலிங்கமே அடா தொடா, ஜம்புலிங்கமே ஜடாதரா. அப்போ சாமியார் வேஷம் போட்டு கொள்ளையடிக்க வந்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பாட்டு காசேதான் கடவுளடா அப்படிங்கிற படத்தில் வந்த பாட்டு. இன்னைக்கு அந்த மாதிரி சாமியார்கள் நிறையா இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். அப்படிதான் போலி ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. தொழிலாளர்கள் எப்படி தெரியுமா? கூலி வேலை பார்க்குற தொழிலாளர் கூட்டம் எல்லாம் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு டோக்கனுக்கு ஓட்டு போடுற நாட்டை கெடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, இது அவங்களுக்கே நல்லா இருக்கா? ஐயா, கட்டை வண்டி பூட்டிக்கிட்டு கட்டுச்சோத்தை கட்டிக்கிட்டு 8 நாளாக போனது அந்த காலம், ஊருக்கு 8 நாளாக போனது அந்த காலம். ஆனால் ஏரோப்ளேனில் ஏறிக்கிட்டு ஊரையெல்லாம் சுற்றி புட்டு ஒத்த நாளில் இறங்குறது இந்த காலம்னு எங்களை பேச வச்சது எங்கள் அரசியல் தானையா? இதுதான் சமூக வளர்ச்சி.